ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய்சொத்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவரே எங்களை பார்த்து, தனிப்பட்ட நபரை பார்த்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று, பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் என்று எங்களை பார்த்து இந்த வேத வசனம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நீ பேசுவீராக, வசனத்தை கொண்டு நீ பேசுவீராக. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் நிறைவினாலே வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படுவீராக. இந்த வசனம் அனைவருடைய இருதயங்களை கொழுந்து தேடித்தக்கதாக கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வேளையிலே சுகிர்தம்மா கால்களிலே ஒரு ஆபரேஷன் நடந்து கைகளிலே கால்களிலே வேதனையை அலர்ஜியை போல் இருந்தாலும் ஆண்டவருடைய மகன் பிரேம்குமாரும் வெளியூர்லேருந்து வேலை செய்ய முடியாமல் திரும்ப வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். இயேசுவே எவ்வளோ கடன்பட்டு கஷ்டப்பட்டு அனுப்பினார்கள். அந்த மகளை நீ ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. வீட்டு வேலை செய்து உழைத்து கையெல்லாம் பொண்ணு, காலெல்லாம் பொண்ணு, அலர்ஜி. நான் கர்த்தரை பலப்படுத்தி இன்றைக்கு எங்கள் நடுவிலே கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தாயுடைய வேதனை கர்த்தர் மாற்றுங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு இசை வாசித்து கேட்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். உன்னை அந்த அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம், 12ஆம் வசனம், 11ஆம் வசனம், இது பார்த்து கொண்டே மேலே போகும் பொழுது இது யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், தேவனால் அடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். கடும் கோபத்தால் கர்த்தர் அடித்தார் அவனை. அவனை அடித்தது நிமித்தமாக அவன் ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே ஆண்டவரே, மனுஷன் அடித்திருந்தா பரவாயில்லை, நீர் என்னை அடிச்சிட்டீங்களப்பா என்று கதறின மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையினால் இரக்கத்தை காண்பித்தார். ஏனென்றால் அந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, அடிக்கடி வசனம் சொல்கிறது போல பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. நான் கூட பெருமை கொண்டதினால்தான் கர்த்தரை அடித்து நம்மை இப்படி சிறுமைப்படுத்தினார். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த காற்றிலையும் இந்த மழையிலையும் இந்த சேரிலையும் சகத்திலே ஜனம் இவ்வளவு ஜனம் போதே, எங்க இதுக்கா எங்க போறாங்க பல பேர் கேட்டது உண்மை. ஆனா எவ்வளோ ஜனம் வருது இந்த சேத்திலையும் தனியில் அந்த பெருமை கொண்டதுனால
கோபத்தினாலே அவர் என்னை அடித்த அடி சாதாரண அடி அல்ல, கடும் கோபத்தால் அடித்தார். ஜனங்கள் சிதறப்பட்டார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் செத்துட்டு இருந்தா கூட சபை பிரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டு, அவர் செத்துட்டாரு, சபை பிரிஞ்சிடுச்சு. நான் உயிரோடு இருக்கும் பொழுதே விசுவாச மக்கள் கலைஞ்சிட்டாங்களே, ஒரே கால பெருமை. தேவன் எதிர்த்து நிற்க மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பெருமை பாராட்டினேன். நிறைய ஜனம் வந்து என்கிட்ட நிறைய பேர் வராங்கோ, சேத்துல வராங்கோ, சேத்துல வராங்கோ, தண்ணியில வராங்கோ, காவல வராங்கோ, மழையில வராங்கோ. யாருக்காக வராங்க? கர்த்தருக்காக. அதை நீ பெருமை பாராட்டு. ஆனா அவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு அவருடைய கோபம் என்னை விட்டு நீங்கி அவருடைய இரக்கத்தை கர்த்தர் காண்பித்தார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நியரின் புத்திரர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி, அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி, அவர்களை ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள், ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். கர்த்தனா என்னுடைய சாதாரண கோபத்தை அடிக்கிறியாவரே. எப்படிப்பட்ட கோபமா? இவ்வளவு பெருமைப்பட்டிட்டியே, உனக்கு எவ்வளவு கிருபையாய் தயவாய் இரக்கம் பாராட்டு. கடும் கோபத்தால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஆனாலும் அவருடைய கிருபை இரக்கம் உனக்கு இறங்கினேன். தொடர்ந்து அதை வாசித்துக் கொண்டே வரும் பொழுதுதான் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் பரிசுத்தரின் சீயோன் என்றும் யார் சொல்லுவார்கள்? ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய நகரம், தேவனுடைய நகரமே. உன்னை குறித்து விசேஷ விதமாக மகிமையாய் பேசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்படலைங்க, ஒரு தெருவை பற்றி சொல்லப்படல, ஒரு கிராமத்தை பற்றி சொல்லப்படல. தேவனால் இரக்கம் பெற்று, தேவனுடைய கிருபை பெற்று, தேவனுடைய கடும் கோபத்தை சகித்த மனிதர்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்கிறார், கடுங்கோபத்தால் அடித்த உன்னை நான் கிருபையினால் இரக்க செய்திருக்கிறேன். இனி உன்னை எப்படி சொல்வார் என்றால் கர்த்தருடைய நகரம் என்று உன்னை பார்த்து சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும் போது என்னுடைய நன்றி யார் பேசினாங்க, என்னை வெறுக்கலப்பா, என்னை காயப்படுத்தி, என்னை அடித்தி, சாதாரண அடி அல்ல, கடும் கோபத்தில் அடிச்சு, ஆனால் மிகுந்த இரக்கத்தினாலே எனக்கு நீ பெருமை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கர்த்தருடைய நகரம் என்று சொல்லும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும், ஏசாயா 1:26, உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும், நீ நீதிபுரம் என்றும், சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சத்திய நகரம் என்றும், என்ன நகரம் பெயரை பெறுவியா? சத்திய நகரம் என்று, சத்திய நகரம் என்று நீ பெயர் பெறுவாய். இந்த எருசலேமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வசனமே சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி, சகரியா 8ஆம் அதிகாரம்
மூன்றாம் வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன். எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், எருசலேம் என்ன நகரம்? சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். இனி இந்த எருசலேம் கர்த்தருடைய நகரம் என்றும் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்ததினாலே என் உள்ளம் நன்றியால் பூரித்தது. ஆண்டவரே, கடுங்கோபத்தால் அடிக்கப்பட்ட மக்கள் மீது இவ்வளவு இரக்கம் வைத்து நீ வாக்கு கொடுத்திருக்கிறதே. எருசலேமை சத்திய நகரம் என்றும் எருசலேமை பரிசுத்த சீயோன் என்றும் அழைக்கப்படும். காரணம், எருசலேமை நான் இனி கைவிட மாட்டேன், மறக்க மாட்டேன். அவர்தான் நமக்கு ஒரு நகரமாய் கர்த்தர் காணப்படுகிறார். இந்த நகரத்தை குறித்து தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை குறித்து தியானித்த வேளையிலே ஒரு 5 நகரங்களை குறித்து நான் சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு பல்லவியை நாம் பாடலாம். நம்முடைய சபை பாட்டு புத்தகத்திலே 344வது பாடல், பலமுள்ள நகரமா இயேசுவண்டை. அவர்தான் நமக்கு நகரம். 344 1 2 பாடலாம். பலமுள்ள நகரமா இயேசுவண்டை, பயமின்றி வாடி வந்திடுவார்.
பரிசுத்தரின் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படுவார். அதே வேளையிலே இந்த எருசலேமை குறித்து விசாரிக்கப்பட்ட ஒரு நகரம் என்று கூட ஒரு வசனம் இருக்கிறது, ஞாபகம் வருகிறது. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நான் நினைக்கிறேன், எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 6:6. சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். விசாரிக்கப்பட வேண்டிய யார் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் விசாரிக்க அவர் வல்லவராய். விசாரிக்கப்பட வேண்டிய நகரம் எருசலேம் நகரம். அந்த நகரத்தை குறித்து தேவன் விசாரிக்கும் பொழுது அவர் நம்மை எப்படிப்பட்ட நகரமாய் மாற்றி விடுகிறார் என்றால், வேதத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு 5 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும். 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரமாய் கர்த்தரை மாற்றி விடுகிறார். நம்ம யாருடைய பிள்ளைகளா? மகாராஜாவுடைய பிள்ளைகள். இந்த எருசலேம் ஜனங்களை பார்த்து, நம்ம அடிமை பிள்ளைகள் அல்ல, வேலைக்காரருடைய பிள்ளைகள் அல்ல, மந்திரிமாருடைய பிள்ளைகள் அல்ல, ராஜா. அதுவும் எப்படிப்பட்ட ராஜாவா? மகாராஜாவின் நகரம் என்று கர்த்தரை பார்க்கிறார். அவனை அடித்தாலும் காயப்படுத்தி காயங்கட்டுகிற கர்த்தர் இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கிறாரா? மகாராஜாவின் நகரமாக நம்மை பார்க்கிறார். இந்த மகாராஜாவின் நகரம் என்று சொல்லும் பொழுது 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை தேவனுடைய நகரமே. சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். எப்படி சொல்லப்படும் அவனை பற்றி? உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமா நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் பேசப்படும். வசனிக்கப்படும் என்றால் பேசப்படும். ஆகையினால் தேவன் நம்மை விசேஷப்படுத்த போகிறார். விசேஷமாய் நம்மை நடத்த போகிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பார்வையிலே மகாராஜாவின் நகரமாய். இந்த மகாராஜனை குறித்து 95ஆம் சங்கீதம் 3-4. கர்த்தரே மகாதேவனும். சங்கீதம் 95:3-4. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். அவருடையவர்கள் அப்படின்றால் அவர் கைகளினாலே அனைத்தையும் செய்வார். அவர் கைகளிலே எல்லாம் இருக்கிறது. நீங்கள்
என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படி அவருடைய கைகள் நமக்காக யாவும் செய்யும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நான் யார் என்றால், நீங்கள் யார் என்றால் மகாராஜாவின் நகரம். இந்த நகரத்தை கட்ட என்ன செய்வாரா? விசேஷித்து கட்டுவார். எப்படி கட்டுவாரா? ஏனென்றால் நம்ம அவர் கையில் இருக்கிறது. ஒரு வசன ஞாபகம் வருகிறது, எதின் மேலும் நீ சத்தியம் பண்ணக்கூடாதா? பொன்னின் மேலோ ஆலயத்தின் மேலோ இது மகாராஜாவினுடைய நகரம். நம்முடைய சிரசின் மீதோ ஆலயத்தின் மீதோ. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35 பாருங்கள். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். மத்தேயு 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். எது நகரம்? அது எருசலேம், மகாராஜுடைய நகரம். அந்த எருசலேமின் ஜனங்களை கர்த்தர் விசேஷித்து காட்டுவார். வரப்போகிற நாட்களிலே அநேக ஜனங்களுக்கு முன்பாக எருசலேம் ஜனங்கள் விசேஷித்து காட்டுவார். காரணம், எருசலேம் ஜனங்கள் யார்? அவர்களே மகாராஜாவின் நகரம். விசேஷித்து காட்டுவார். இரண்டாவது ஒரு நகரத்தை குறித்து ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. இந்த நகரம் உண்டு, பெலனான நகரம் நமக்குண்டு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனான நகரம் நீதான்பா. எங்கள் பலவீனத்தெல்லாம் மாற்றி போடுவி. உட்கார முடியல, நிற்க முடியல, சகிக்க முடியல, பேச முடியல, பாட முடியல. ஆனா வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரு பெலனான நகரம் உண்டு. என் பெலனாகிய கர்த்தாவே. அப்போ உன்னை கர்த்தர் நகரம் என்று சொல்லுவார்கள். நாம் எப்படிப்பட்ட நகரமா இருப்போமா? விலகுள்ள நகரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற அருளவராய் காணப்படுகிறது. ஆகையினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்மை மகாராஜாவின் நகரமாகவும் இரண்டாவது பெலனான நகரமாய் மாற்றுகிறார். இந்த பெலனான நகரம் என்று சொல்லும் பொழுது 31ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். கர்த்தர் அரணான நகரத்தில். இந்த பெலனான நகரம், அவர் நமக்கு அரண். கர்த்தர் நமக்கு அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பண்ணினாரா? அவருடைய கிருபையை அதிசயமா விளங்க பண்ணினார். அதிசயமா அவருடைய அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு விளங்க செய்ய போகிறார். அவருடைய அதிசயம் உங்களுக்கு நடப்பிக்கப்பட போகிறது. அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பெலனான நகரம் நமக்கு அதிசயங்களை மாத்திரம் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49
50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை ம். இதோ ம். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49, 50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள், பெலன் உன்னதத்தில் ஒரு பெலன் வரும், எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரே ஒரு காரணம், பெலனான நகரம். ஒரு பெலனான நகரமை மாற்றுகிறார். அவருடைய அதிசய கிருபை தான் நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பெலனான நகரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம தேவன் ஆசை உண்மையுள்ள இந்த எருசலேம் நகரம் எப்படி பொய்யாய் போனது, அதுவும் அது ஒரு எப்படி வேசியாய் போனது என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் இந்த பெலனான நகரத்துக்கு ஒரு உண்மையுள்ள நகரமாக தானே இருந்தோம். இயேசுவில் அப்படி உண்மை மாறினது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21, 22 இந்த பெலனான நகரத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. 22ஆம் வசனம், உன் வெள்ளி களிம்பாயிற்று. உண்மையுள்ள நகரமே, உன் வெள்ளி எப்படி ஆயிடுச்சா? களிமாய் மாறிவிட்டது. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. திராட்சரசம் தண்ணீராய் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் தண்ணீர் ரசமாய் மாறினது. நான் இப்ப திராட்சரசமே எப்படி மாறிச்சா? தண்ணியா மாறிச்சிருக்குது. உண்மையிலே நகரமே. ஆனா எல்லா சூழலை கர்த்தர் பார்த்து எருசலேம் நகரத்திலே காத்திருக்கள், உன்னதத்திலிருந்து பலன் வரும். காரணம், கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார். மூன்றாவது ஒரு நகரத்தை குறித்து எரேமியா 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சந்தோஷமான என் எரேமியா 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம். புகழ்ச்சியுள்ள நகரம் என்ன நகரமா? மகாராஜாவின் நகரம், பெலனான நகரம். உன்னை எப்படி ஆக்கிட்டாரா? உன்னை தூற்றின ஜனங்களுக்கு முன்பாக உன்னை புகழ்ச்சியுள்ள நகரமே மாற்ற வைக்கிறார். கடுகோவத்தோடு அடித்தேன், ஆனா நீ எப்படி இருப்பா? நீங்களே புகழ்ச்சியுள்ள நகரமா இருப்ப, பெலனான நகரமா இருப்ப, மகாராஜாவின் நகரமாக ஒரு புகழ்ச்சியுள்ள நகரம். இந்த புகழ்ச்சியுள்ள நகரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை யாரெல்லாம் தூற்றினார்களோ, யாரெல்லாம் கேவலமா நினைத்தார்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை புகழ்ச்சியாக்கப்படுகிறார். உன்னை யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, உன்னை உதவாக்கார, நீ ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லை, நீ ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லை, இப்படி நம்மளை ஒதுக்கி வைத்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த 11ஆம் மாதம் 24ஆம் தேதி 24வது வருஷம் உன் மீது கோபத்தெல்லாம் நான் மாற்றிட்டு என் கிருபை நான் உனக்கு இறக்கம் செய்கிறேன். அந்த கிருபை என்ன செய்யுமா? புகழ்ச்சியுள்ள நகரமா மாற்றிடும், பெலனான நகரமா மாற்றிடும், உன்னை கர்த்தருடைய நகரமா மாற்றிடும். தேவன் எப்படியாக மகாராஜாவின் நகரமாக மாற்றிடும். நீ பயப்படாத. இந்த புகழ்ச்சியுள்ள நகரம் என்று சொல்லும் பொழுது எரேமியா 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா
31 அதிகாரம் 38 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயரின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். யாருக்கென்று கட்டப்படும்? கர்த்தருக்கென்றே கர்த்தர் கட்டி வைக்கப்படுகிறார். கர்த்தருக்கென்று கட்டப்படும். 30 அதிகாரம் 18-19. எரேமியா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 30 அதிகாரம் 18-19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு புகழ்ச்சியுள்ள நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அரண்மனை ஒண்ணுமில்லாத அரண்மனை முன்போல கட்டப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் எப்படி வரும்? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. குறுகி போக மாட்டார். நம்மை வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவேன். அவர் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இனி என்ன செய்வதில்லையா? கத்தை சிறுமைப்படுத்தவே மாட்டார். கத்துக்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நாளுக்கு நாள் நம்மை வர்த்திக்க. புகழ்ச்சியுள்ள நகரம் கர்த்தரால் வர்த்திக்க பண்ணப்படும். கர்த்தரே வர்த்திக்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே என்னை அமர்ந்திருக்க விடாதீர்கள். புகழ்ச்சியாக்குங்கப்பா, புகழ்ச்சியாக்குங்க. இந்த எருசலேமை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாதான்? விடவே கூடாதான். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே எங்களை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் நாம் விட மாட்டோம். ஏசாயா 62 இருக்காது. ஏசாயா 62 அதிகாரம் 7-8 பாருங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி. ஏசாயா 62:7-8. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன்னுடைய ஆகாரத்தை வேற யாருக்கு கொடுக்க? மருந்துக்கு போவாது, மாத்திரைக்கு போவாது, வட்டிகளுக்கு போவாது, தண்டலுக்கு போவாது, வீண் விரயமாகாது. உன்னுடைய வருமானத்தை உனக்கு ஆகாரமாய் கொடுத்து உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அவரே சத்தியம் பண்றாரு. இனி நான் உன்னை இருக்க மாட்டேன், நோப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் திராட்சை ரசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். நாளுக்கு நாள் கர்த்தரை வர்த்திக்க பண்ணுவார். தேவன் புகழ்ச்சியுள்ள நகரமாய் பார்க்கிறார். 4வது, நம்ம மேலே துக்கமா கோபமா இருந்த கர்த்தர் மகிழ்ச்சியுள்ள நகரமா பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாராம்? மகிழ்ச்சியுள்ள நகரமா. கடுகோத அடிச்சே, அது உண்மை. ஆனா இந்த 24 பிற்பாடு உன்னை நான் மகிழ்ச்சியுள்ள நகரமாய் பார்க்கிறேன். 4வது பாருங்கள், புலம்பலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனம். வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம், மகிழ்ச்சியுள்ள நகரம், பூரண வடிவு மகிழ்ச்சி நகரம் எருசலேம் நகரம். நம்ம துக்கமா இருந்தா, கோபமா இருந்தா, வேதனையா இருந்தார், எருசலேம் பார்த்து கண்ணீர் வடித்தார். ஆனா இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை மகிழ்ச்சியுள்ள நகரம் என்று சொல்லுவார். நம்மீது கர்த்தர் கோபம் கொள்வதில்லை, மகிழ்ச்சியா இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியுள்ள நகரம்
என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் சூசான் நகரத்தை குறித்து தான் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் சூசான் நகரத்துக்கு விரோதமாக ராஜாவும் ஆமானும் ஒரு திட்டமிட்டார்கள். சூசான் நகரத்தை அழிக்கணும் என்று வசனம் சொல்கிறது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ராஜாவும் ஆமானும் குடிக்க உட்கார்ந்தார்கள். சூசான் நகரமே கலங்கிற்று. ஒரு கலக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15, 16. அப்பொழுது எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15, 16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. நகரமே ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கனமும் கூட உண்டாயிற்று. கர்த்தரை கனப்படுத்துவார். மகிழ்ச்சியுள்ள நகரத்துக்கு கலக்கமும் கண்ணீரும் வேதனை அனுபவித்திருந்தாலும் நிச்சயம் கர்த்தரால் கனப்படுத்தப்படும். மகிழ்ச்சியுள்ள நகரம் கனப்படுத்தப்படும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம். அப்பொழுது மத்தேயு 4:5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பரிசுத்த நகரம் என்ன நகரமா? மகாராஜாவின் நகரம், பலனான நகரம், புகழ்ச்சியுள்ள நகரம், மகிழ்ச்சியுள்ள நகரம். கடைசியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்த நகரம். இந்த பரிசுத்த நகரத்திலே எல்லாரும் ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்தது. வானங்களும் இடிகளும் முழக்கங்களும் இடி முழக்கங்களும் அந்தகாரம் சூழ்ந்தது. வசனம் சொல்கிறது, மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்தது. அங்க போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 53. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேகருக்கு. அதுதான் ஒரு நம்பிக்கை. நிச்சயமாகவே இயேசு வரும்பொழுது எல்லா கல்லறை திறக்கப்படும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலே வருவார். பரிசுத்த நகரத்திலே காணப்படுவார்கள். இந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 10ஆம் வசனத்தை பெரிதும் வாசிக்க. வெளிப்படுத்தல் 21, 10, 18, 23. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், தேவனுடைய மகிமை அடைந்த
எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். எதற்காக? 18ஆம் வசனம். அதன் மதில் வஜிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அந்த எருசலேமின் மதில்கள் வஜிரக்கல்லால் கட்டப்பட்டு நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. அந்த நகரம் எப்படி இருந்ததா? சுத்த பொன்னான நகரமாய் மாறிச்சு. அது மாத்திரமல்ல, 23ஆம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, இந்த பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம். இந்த பரிசுத்த நகரம் நம்மை வெளிச்சமாக, அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? பரிசுத்த நகரமாக. ஏன்? யாருமே வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவரே வெளிச்சமாக நாம் கண்பறியும் அன்பின் தெய்வம். மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே மேலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், கீழே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மீது கரங்களை நீட்டி அடியான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் பரிசுத்தரின் நகரம் என்றும் சொல்லப்படுவார்கள். இயேசுவே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய கருத்தை செய்வீராக, இந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.